Hello everyone, this is Parthiban. Welcome you to SAP Views. இப்போ ஆல் இந்தியா கோட்டால ஒரு கேண்டிடேட்டுக்கு டோட்டலாக எவ்வளவு கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த தகவல் எல்லாமே 2023 சீட் மேட்ரிக்ஸினுடைய அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கிறோம். 2024 MCC ஆல் இந்தியா கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் வந்தோடனா அதில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் இமிடியேட்டாக அப்டேட் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போது த்ரூ எய்ம்ஸில் 2169 சீட் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டுமே. அப்போது எய்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த இந்தியா எய்ம்ஸில் 2169 சீட்ஸ் அவைலபிள். அதே போல் எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 15% இடஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ் 7279 7279. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அதிலிருந்து கிடைக்கிற சீட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 161 சீட், 161 சீட்ஸ். இப்போது இது வரைக்கும் நம்ம சொன்ன எந்த கவர்மெண்ட் சீட்ஸ்லையுமே எல்லாமே கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும்தான். இதில் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியினுடைய சீட்ஸை இன்க்ளூட் பண்ணல. டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் நம்ம ஆல் இந்தியா கோட்டாவுக்கு தான் அப்ளை பண்ணணும். அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் உள்ள 15% ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சீட்ஸ், எய்ம்ஸ் சீட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து டோட்டலாக நம்மளுக்கு 9609 சீட்ஸ் இருக்குது. அப்போது ஒரு மாணவர் எலிஜிபிள் மார்க் மட்டும் வாங்கியிருக்காரு. அதாவது நான் மினிமம் குவாலிஃபிகேஷனை சொல்கிறேன், மினிமம் எலிஜிபிலிட்டியை சொல்கிறேன். ஒரு மாணவர் இப்போது ஒரு கேண்டிடேட் மினிமம் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருக்காரு, அதாவது நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு. அவங்க கேட்டகரிக்கு ஏற்ற போல் சே ஃபார் எக்ஸாம்பிள் 130 மார்க் 110 மார்க் அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் மார்க் மட்டும் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த கேண்டிடேட் எலிஜிபிள் டு அப்ளை MCC ஆல் இந்தியா கோட்டா. அப்போது ஆல் இந்தியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீட்டினுடைய அந்த பாஸ் மார்க் அப்படிங்கிற எலிஜிபிள் மார்க் வாங்கினாலே இந்த 9609 சீட்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஆல் இந்தியா கோட்டாவில் இருக்கிற சீட் மேட்ரிக்ஸ். திரும்பவும் அப்படியே ரீகால் பண்ணிடலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் 161 சீட்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 9609 சீட்ஸ். எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற 15% ஆல் இந்தியா கோட்டா வழியாக கிடைக்கிற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 7279 சீட்ஸ். டோட்டல் எய்ம்ஸில் பார்த்தீங்கன்னா 2169 சீட்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருங்க. அது 1 minute வீடியோ. வீடியோனுடைய எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் எனக்கு நீட் 2024 கவுன்சிலிங்கில் எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது. அந்த டவுட்ஸை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம பெய்ட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். நீட் 2024க்கு எனக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும். நான் போய் காலேஜில் சேர்ற வரைக்கும், அதாவது முதலிருந்து இறுதி வரை டே 1 நான் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எனக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. அப்படின்றவங்களுக்கு நம்ம பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக வீடியோவாக சேரும். ஸோ வீடியோவை பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் பத்தாது, நம்ம போடுற வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டீங்க அப்படின்னா
நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.